இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு பலமுனை தாக்குதலுக்கு அதிமுக இப்போது உள்ளாகி இருக்கிறது. அவருடைய உள்கட்சி பிரச்சனை ஒரு புறம், விஜய் கட்சி அதிமுகவை ஒரு மற்றும் பலர் கட்சி என்றுதான் அவர் வழக்கமாக அல்லு சில்லுங்கிறாரு. மற்றும் பலர் கட்சிங்க அப்படின்னு மற்ற கட்சிகளை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க. இந்த மதிப்பீடுகள், இந்த விமர்சனங்கள் இவையெல்லாம் அந்த கட்சி தொண்டர்களிடையே ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள். அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலுமே அதையும் அவர் அந்த பேரையே குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான அதிமுக தாவேக்காதனா ஆதவ அர்ஜுனாவே கூறுறார். இப்போ புதுசாக அண்ணாமலை ஒரு கட்சியை உருவாக்குறார். இப்படி பல கட்சிகள் புதிதாக ஆதரவு தளத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக என்பது அதனுடைய தலைமை மற்றும் அந்த எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அந்த அந்தஸ்தினால் அது தக்க வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே மற்ற கட்சிகள் அனைத்துமே கொஞ்சம் சிதைந்து போய் தான் இருக்குது. கூட்டணி ஆட்சியில் இணைந்த அந்த கட்சிகளிலுமே பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னும் 2-3 மாதங்களில் இரு அணிகளாக அவர்கள் ஒருவர்கள் தாவேக்காவுக்கு ஒரு அணியும் திமுகவுக்கு ஒரு அணியும் அவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் இந்த 5 தொகுதிகளுக்கான ஒரு இடைத்தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. இன்னொன்று, இந்த திமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லலை. திமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு ஏற்படுதான்னு திமுக அதான் அரசியல் நான் அதை சொன்னேன் இல்லையா, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்றைய நண்பன் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன். பாஜகவுடன் திமுக தற்சமயத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு பார்க்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் போவதற்கான வாய்ப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய காலம் இருக்கிறது. அதுவரை திமுகவுடைய செயல்பாடு என்பது தாவேகா செயல்பாடை வைத்துதான் அவர்களுடைய செயல்பாடை பார்க்க முடியும். தாவேகா மிக சிறந்த ஆட்சியை கொடுத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் திமுக நிச்சயமாக தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய கட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்பொழுது பாஜகவின் நாட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்லலாம், நாங்கள் மதசார்பினர் நேரடியாக மதசார்புள்ள கட்சியின் தொடர்பில்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, குறைந்தபட்ச பொது திட்டம் என்ற அடிப்படையில் காமன் மினிமம் புரோகிராம் CMP என்ற ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் செல்வோம். மதசார்பான விஷயங்கள் வரும்போது கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று கடந்த முறை அவர்கள் வாஜ்பாயுடன் வைத்த போதே அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இந்த முறையும் அதை சொல்லி மீண்டும் செல்வதற்கு வாய்ப்பு. என்றால் தேசியம் முக்கியம், நாடு முக்கியம் என்ற வகையில் அது மாதிரி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடனடியாக போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நாடாளுமன்ற தேர்தல் 2021 வரும்போது வேணால் அது அதான் சொன்னேன், தாவேகாவுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் நிச்சயம் அந்த முடிவுக்கு போவார்கள். ஆனால் காங்கிரஸ் தற்பொழுது இங்கு இணைந்திருக்கிறது. ஆனால் இந்தி கூட்டணியை காங்கிரஸ் எப்படி காப்பாற்ற போகிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். என்னவென்றால் இந்தி கூட்டணி காங்கிரஸை வெளியேற்றிவிட்டு ஒரு இந்தி கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதையும் நாம் ரிஜெக்ட் செய்ய முடியாது. காங்கிரஸ்க்கு பை பை சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜியை முன்னிலைப்படுத்தி தேசிய அரசியலுக்கு, இது இன்னொரு முக்கியமான தகவல். இந்த தகவல் நடக்க வாய்ப்பில்லைன்னு பலர் சொன்னாலும் வாய்ப்பு இருக்காம் என்று நான் கணிக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலே உதயநிதியை இங்கு செயல் தலைவராக மாற்றிவிட்டு தேசிய அரசியலுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கலாம். யாருக்கு தெரியும், நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு அவங்க அப்பா சொன்னது அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தற்போது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கு ஒரு ஜென்சிக்கு போராடுவதற்காக உதயநிதி தான் சரியாக இருப்பார் என்று அவர் கணிக்கலாம். தன்னுடைய அரசியலுக்கு, தேசிய அரசுக்கு செல்வதற்காக மம்தா, ஸ்டாலின், இடதுசாரிகள், தேஜஸ்வி யாதவ், அதே போன்று அகிலேஷ் யாதவ் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணி புதுசாக அமைக்கலாம். காங்கிரஸை இவர்கள் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் காஷ்மீர் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா வரை நீங்கள் பார்த்தீர்கள், திமுக மு.க. ஸ்டாலின் மீது ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. எல்லோருக்குமே ஸ்டாலின் என்றால் அனைவருக்கும் ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. அதை பயன்படுத்தி இப்படி ஒரு மாற்றமும் வரலாம். காங்கிரஸ் தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்பு என்பது காங்கிரஸ் தாவேகா மட்டும் இருக்கிறது. தாவேகா நிச்சயமாக இந்தி கூட்டணி கூட்டத்தில் தற்போது 8ஆம் தேதி பங்கேற்பார்கள். ஆனால் மற்ற கட்சிகள் எப்படி பங்கேற்க போகின்றன, திமுக புறக்கணிப்புக்கு அவர்கள் என்ன கேள்வி கேட்க போது காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகிறது, இதெல்லாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். 8ஆம் தேதி தேசிய அரசியல் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.